ஒரு முறை சொன்னா 100 முறை பலன் தரக்கூடிய சிவ மந்திரத்தை இப்ப சொல்ல போறேன். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மந்திரம் இது. அது வர 15/2/2026 வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு ஜபம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும்ன்றத சொல்றேன். இதை அடுக்கிக்கிட்டே போலாம், கேளுங்க. சாய்ராம், வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. சிவபெருமானுக்கு பலவிதமான நாமங்கள் இருந்தாலும் இந்த ருத்ரன் அப்படின்ற நாமம் ரொம்ப சிறப்பானது. ருத்ரன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சிவன் ஆக்ரோஷமானவர், குத்திடுவாரு, கொன்னுடுவாரு, அவர் அழிப்பார் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்கு அர்த்தம் பல விஷயங்கள் இருக்கு. இந்த ருத்ரஸ்வரூபமான சிவன் துன்பத்தையும் தீமைகளையும் அழிச்சு நன்மைகளை வழங்கக்கூடியவர். இதுதான் ருத்ரனுடைய அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்பேற்பட்ட அந்த ருத்ரரை வணங்குவது மிகப்பெரிய பலன். இப்போ இந்த சிவனுடைய இந்த ருத்ர வடிவம் அப்படின்றதுடைய தத்துவம் மிக சிறப்பு. அந்த தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்றாங்க எல்லாரும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண, பிரம்ம தேவர்கிட்ட போய் இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சிவனுடைய ருத்ர ரூபம். அப்ப போயிட்டு இருக்கும்போது அங்க காயத்ரி தேவி இருக்காங்க. அப்ப காயத்ரி தேவி கிட்ட கேட்கறாங்க. யாருன்னா இந்த முனிவர்கள் சித்தர்களா போய் கேட்கறாங்க. போயிட்டு இந்த ருத்ரர் இவருடைய சிவன் ருத்ரஸ்வரூபமா இருக்காரு இல்லையா, அவரை பத்தி நீங்க எனக்கு ஏதாவது விளக்கங்கள் கொடுங்கன்னு போது காயத்ரி தேவி சொல்றாங்க, சிவ வழிபாட்டிலே மிக முக்கியமானது இந்த ருத்ர மந்திர ஜபம். ஏன்னா அந்த ரூபத்துடைய விசேஷமே இந்த மந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர ஜபம் பண்றது இந்த ருத்ர ஜபம் தான். யஜூர் வேதத்துல அந்த மைய பகுதியா, ஓகேங்களா, இந்த தலை சிறந்த பகுதியா சொல்லப்படுது இந்த மைய பகுதி தான். அதுல இந்த ஸ்ரீருத்ரம், ஓகேங்களா, இந்த ருத்ரத்தின் பெருமையை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி இந்த காயத்ரி தேவி சொல்றாங்க. அனைத்திற்கும் முதன்மையானது, ஓகேங்களா, எல்லா உயிர்களுக்கும் தேவையான எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தவரான இந்த இறைவன் யாரு? சிவனை சொல்றாங்க. இவரை வார்த்தைகளால இல்லாம அந்த மந்திர ரூபமா அவரை பார்க்கும்போது அதோடைய சக்தியால் இந்த மனிதர்களுக்கு, ஓகேங்களா, அந்த மனிதர்கள் அவங்க செஞ்ச அந்த பாவங்களை அழிஞ்சு, அந்த பாவங்கள் அழிஞ்சு அவங்க மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு பலனை அடைவாங்க. அப்பேற்பட்ட சக்தி இந்த ருத்ர ஸ்வரூபத்துக்கும் ருத்ர மந்திரத்துக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? பொதுவாகவே எந்த ஒரு மந்திரனாலும் எடுத்துக்கங்களேன். இப்போ வீட்டில் உட்காந்து சொல்றோம் அப்படின்னா அதோடைய பலன், ஒரு மந்திரம் சொன்னால் 1 மடங்கு பலன். ஓகேங்களா? ஒரு முறை ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு வாட்டி அதோடைய பலன் கிடைக்கும். பசுமாட்டு தொழுவம் இருக்கு இல்லையா, அந்த பசுமாட்டு தொழுவத்தில் உட்காந்துட்டு ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல 4 குளம் அப்படி நீர்நிலைகள்ல உட்காந்துட்டு நீங்க மந்திர உச்சாரணம் செஞ்சா 1000 மடங்கு பலன் கிடைக்கும். மலைக்கு மேல உட்காந்துட்டு ஜபம் பண்ணீங்கன்னா 10,000 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால்தான் அந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு மேல உட்காந்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மந்திரம் அவங்க சக்தியா ஏறிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே போல கோவில்கள், நல்ல பழங்காலத்து கோவில்கள் உட்காந்து பாராயணம் செஞ்சா ஒவ்வொரு மந்திரம் 1,00,000 மடங்கு அப்படியே சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு வாழும் குரு இருந்தால் குருவுடைய திருவடியில உட்காந்து நீங்க பாராயணம் செய்தால் பல கோடி மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த ருத்ர மந்திரம் சாதாரணமா ஒரு மந்திரத்துக்கு இவ்வளவு பலன்கள் இருக்குன்னா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த சிவ மந்திரத்தை சொன்னால் பல கோடி மடங்கு அதோடைய பலன் கிடைக்குமா. இப்ப நான் ருத்ர மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சிவனுடைய சில நாம மந்திரங்களை சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கிட்டு இதை முதல்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ மகாகாலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மலேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நாகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ விஸ்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ திரம்பகேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வராய நமக, ஓம் 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 நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். இந்த மந்திரத்தை நீங்க 3 முறை சொல்லிட்டு இந்த நாம மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் சிவ ருத்ர மந்திரத்தை சொல்லணும். ஓகே? சிவ ருத்ர மந்திரத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. இது சிவ ருத்ர மந்திரம். இந்த மகா மந்திரத்தை இப்ப கீழே உங்களுக்கு டிஸ்பிளேல வந்திருக்கும், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு இந்த இரவு, இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு
முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு பலன்கள் வந்து சேரும். இந்த ருத்ரன் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுப்பார். சாய்ராம். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும்.